மென்டல் ஹெல்த்தை பத்தி மட்டுமே இன்னைக்கு செஷன்ல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல மென்டல் ஹெல்த், மனநலம் பத்தி தான் இன்னைக்கு செஷன். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்றது இப்ப ரீசெண்டா நிறைய பேரால ரொம்ப அதிகமா இப்ப ஒரு பேசு பொருளா இருக்கிற ஒரு முக்கியமானதுதான் இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்றது. அதாவது தமிழ்ல மனநலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த வார்த்தைய வேற விதமா மனநல நோயாளி அப்படின்னு நம்ம அதிக அளவுல கேள்விப்பட்டிருப்போம். மனநல நோயாளிகள் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பார்க்கவே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கிறவங்க தான் மனநல நோயாளிகள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பொதுவான கருத்து முன்னாடி இருந்துச்சு. இன்னைக்கு உண்மையா பார்த்தோம் அப்படின்னா WHO சர்வேலையே 8ல ஒருத்தர் வந்து இந்த மனநலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு உள்ளாகப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஆய்வுகளை தெரியுது. 8ல ஒருத்தருக்கு வந்து இந்த மனநல நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ முதல்ல வந்து இந்த மனநலம்னா என்னன்னு பாத்துக்கலாம். மென்டல் ஹெல்த் அப்படின்றது, மனநலம் அப்படின்றது நம்மளோட உணர்ச்சி, அறிவு, சமூக நலன், அதாவது பிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இந்த 3 விதத்திலையுமே, அதாவது நம்ம வெளிப்படுத்துற உணர்ச்சி ஆகட்டும், நம்ம சிந்தனைக்கு வர ஒரு அறிவு, அதாவது இந்த விஷயத்தை அப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு அறிவு, அதோட சமூக நலன், நம்ம இந்த ஒரு விஷயம் செஞ்சா அதுல வந்து என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற சமூக நலன். இந்த மாதிரி இது 3 விஷயத்திலையும் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் லெவல், இந்த 3த்துலயும் ஒரு தனி மனிதன் வந்து எந்த அளவுக்கு சமநிலையில இருக்கானோ, சமநிலையில செயல்படுறானோ, அந்த மனுஷனுக்கு தான் இந்த மனநலம்ன்றது ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மென்டல் ஹெல்த் இஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மென்டல் ஹெல்த் வந்து சரியான இயக்கத்துல இருக்கு அப்படின்னு. அதாவது ஒரு மனிதன் உணர்ச்சி விதத்திலையும் சரி, அறிவு விதத்திலையும் சரி, சமூக நலன், ஒருத்தரோட இன்டராக்ட் பண்றது, ஒருத்தரோட வந்து தொடர்பு வச்சுக்கிறதுல, பேச்சு வழக்கு, இந்த மாதிரி இந்த 3 விதத்திலையுமே உணர்ச்சி, அறிவு, சமூக நலன், இந்த 3த்துலயும் சரியா இருக்கிறப்பதான் இந்த மனநலம்ன்றது ஒரு சீரான அமைப்புல கரெக்டா இயங்குது. இந்த 3த்துல ஏதாவது ஒரு விதத்துல, அறிவுலையோ இல்ல உணர்ச்சியிலையோ இல்ல இந்த சமூக நலன்லயோ ஏதாவது ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு பிறழ்வு, அதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கிறப்போ, அந்த இடத்துல இன்டிஃபரண்டா பிஹேவ் பண்றப்போ, நடக்கிறப்போ, அந்த இடத்துலதான் வந்து அந்த மனிதன் வந்து மனநல நோய்க்கு உள்ளாக்கப்படுறான். இதுதான் இந்த மனநலம், மென்டல் ஹெல்த், அதோடைய ஒரு புரிதல். சோ இந்த உடல் நலம் ஈக்குவல் டு மனநலம். ஒருத்தவங்களுக்கு வந்து நமக்கு நோய் அப்படின்னா வந்து நம்ம வந்து இவங்களுக்கு உடம்புல வந்து இந்த பிரச்சனை இருக்கு, இந்த நோய் இருக்கு, அதனால இவங்க வந்து ஒரு பேஷண்ட், இவங்க வந்து ஒரு நோயாளி அப்படின்னு சொல்றது உடல் நலத்துல ஏற்படுற அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம், ஈஸியா சொல்லிடலாம் டயக்னோசிஸ் மூலியமா கூட. அதுவே மனநலத்துல இருக்கிற பிரச்சனைய நம்மளால கண்டுபிடிக்கிறதோ, அதை வந்து ஒரு தீர்வுக்குள்ள கொண்டு வர்றதோ, அது வந்து பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். இப்ப நமக்கு வந்து உடம்புல ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அது ஒரு வலியாவோ இல்ல வந்து ஒரு அறிகுறியா நமக்கு வெளில தெரியும். அதுவே மனநலத்துல பிரச்சனை அப்படின்னா அவ்வளவு ஈஸியா 95% வந்து நம்மளால ஈஸியா அந்த வெளியில ஒரு அறிகுறிகள் தெரியாது. ஈவன் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே அதை பத்தின புரிதல் இருக்காது, அந்த பேஷண்ட்டுக்கே அதை பத்தின ஒரு இது இருக்காது. நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றோம், நடந்துக்கிறோம், இது வந்து நம்ம தப்பா இது பண்றோம் அப்படின்ற மாதிரி வருது. சோ அதனால உடல் நலம் ஈக்குவல் டு மனநலம், ரெண்டும் வந்து ஒரு சேர சமமா இருந்தாதான் அந்த மனிதன் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதா அர்த்தம். உடலும் மனமும் ஒரு சேர ஆரோக்கியமா நலமா இருந்தா மட்டும்தான் அந்த மனிதன் நலமா இருக்கிறதா அர்த்தம். இதை வந்து நம்ம ஈஸியா எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உடல் நலம், மனநலம் அப்படின்றத ரெண்டும் வந்து ரயிலோட 2 தண்டவாளம் மாதிரி. இந்த உடல் நலத்துல ஒரு குறைவோ இல்ல மனநலத்துல ஒரு குறைவோ, 2 தண்டவாளத்துல ஏதோ ஒன்னத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அந்த ரயில் பயணம் அப்படின்றது ஒரு பெரிய விபத்துல முடிஞ்சிடும். அந்த விபத்துன்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இதா இருந்திருக்கும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புலையும் உடல் நலம் ரொம்ப முக்கியம், அதை விட அதிகமா வந்து மனநலம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சைக்கோசோமேட்டிக் டிசீஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு டிசீஸ், நம்மளுடைய கவலைனால உருவாகுற நோய் பத்தி போன செஷன்ல டீட்டெயிலா பார்த்தோம் இல்லையா. அதனால
இந்த மனநலம் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் உடல் நலம் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் வந்து ஈஸியா அஃபெக்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் இந்த மனநலத்துலதான் முதல்ல ஆரம்பிக்கும். எக்ஸப்ட் இன்ஜுரி, ஒரு அடிபடுறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, அதுதான் உடல் நலத்தை உடனே பாதிக்கும். அதுவே வேற எந்த பிரச்சனையும் வீட்லயோ வெளியிலயோ நம்ம அதிகமா வந்து மனதளவுல பாதிக்கப்படுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அதிகமா யோசிக்கிறது, இது எல்லாமே வந்து முதல்ல நம்ம மனிதனுடைய மூளையை தான், சிந்தனையை தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிற விஷயம் வந்து இந்த மனநலம் அப்படின்றது. சோ இந்த மனநலம் தான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. மேக் மென்டல் ஹெல்த் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்ற விஷயம். நமக்கு நம்மளுடைய மனநலம்ன்றது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இத வந்து இந்த உடல் நலம் மனநலம் அப்படின்றது நம்ம 2 கண்ணா கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு கண்ணு உடல் நலம் அப்படின்னா இன்னொரு கண்ணு மனநலம். ஒரு கண்ணுல அடிபட்டுச்சு, இல்ல வந்து ஏதோ ஒரு இன்ஜுரி ஆச்சுது அப்படின்னா இன்னொரு கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும், இன்னொரு கண்ணுல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இதேதான் நம்ம உடம்புல நடக்கிறது. உடல் நலத்துல ஒரு பிரச்சனைனாலும் சரி அது மனசை பாதிக்கும், மனசுல ஒரு பிரச்சனைனாலும் சரி அது உடலை பாதிக்கும். இதுதான் வந்து ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தது, உடல் நலம் மனநலம். சோ இது ரெண்டுமே வந்து நம்ம பேணி காக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டையும் வந்து நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும், உடல் நலமும் சரி மனநலமும் சரி. சோ இப்ப இந்த உடல் நலம் அதோட மனநலம் ரெண்டும் ஒன்னா ஒரே மாதிரி நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுல இந்த மனநலம் வந்து எப்படி, என்ன காரணங்களால இந்த மாதிரி ஈஸியா நமக்கு வந்து நம்ம நோய்க்கு உள்ளாகிறோம் அப்படின்னா, எந்த விதத்துல பாதிக்குது, மனநலமுக்கான காரணங்கள் என்ன, அது ஈஸியா அஃபெக்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு முதல்ல பார்த்தா, மன அழுத்தம், மன உளைச்சல். அதாவது நம்ம எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம், சேடா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டென்ஷனா இருக்கேன், மன உளைச்சல்ல இருக்கேன், மன வருத்தமா இருக்கேன். அதோட துன்ப அனுபவம், இப்ப வந்து ஏதாவது நெகட்டிவா நடக்கிறது, பேடா நடக்கிறது, வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை, சண்டை, இல்ல இழப்பு, இந்த மாதிரி ஒரு துன்ப அனுபவம், அது வந்து நம்மள ரொம்ப பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணும் நம்ம மனதளவுல. அது நாளடைவுல நம்ம வந்து வென்டிலேட் பண்ணாம அத வந்து ஆஹ் அதுல இருந்து நம்ம வெளில வராம இருந்தோம் அப்படின்னா அந்த மனநலத்துல பாதிச்சது கூடிய சீக்கிரம் நம்ம உடல்ல பாதிக்கும். இதுதான் அந்த மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி. சோ அந்த துன்ப அனுபவம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து குழந்தை பருவத்துல ஏற்பட்ட ஒரு நெகட்டிவான விஷயங்கள், ஒரு குழந்தை பருவத்துல அவங்க எதிர்கொண்ட விஷயங்கள், ஃபேஸ் பண்ண விஷயங்கள், இதெல்லாம். இன்னொன்னு பேரண்டல் சப்போர்ட் இல்லாம வளர்றவங்க, குடும்ப பிரச்சனைகள், வீட்டுல வந்து நடக்கிற பிரச்சனை வந்து குழந்தைய பாதிக்கிறது, ஒரு மனசை பாதிக்கிறது, இந்த மாதிரியான துன்ப அனுபவங்கள். அதோட போதை பழக்க வழக்கம், மது அருந்துறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்களும் நம்ம மன நலத்தை பெரிய அளவுல பாதிக்கும். சோ இதோட தனிமையன் சமூக ஆதரவு இல்லாம, எப்பவுமே வந்து ஒரு மாதிரி சோசியலா ஒரு கனெக்டிவிட்டியா பக்கத்து வீடு எய்த்த வீடு இந்த மாதிரிலாம் பேசாம பழகாம தனிமையிலே வாழ்றவங்க, அவங்களுக்கு ரொம்ப அதிகமா எதையுமே ஷேர் பண்ணாம, எக்ஸ்பிரஸ் பண்ணாம, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு சமூகத்தால ஒடுக்கப்பட்ட மாதிரி தனியா எல்லா டைமும் பிரிஞ்சு இயங்குறது, எதுலையுமே இன்வால்வ் ஆகாம ஒரு சோசியல் கனெக்டிவிட்டியே இல்லாம இருக்கிறவங்களுக்கு மனநல பாதிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இத வந்து நம்ம என்ன மாதிரி அடையாளங்கள்ல மனநலம் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம் உணவு இந்த பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் ஏற்படுறது. உடம்புல நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும், முக்கியமா அது மன பிரச்சனையா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து அது தூக்கத்துலதான் தெரியும். நம்ம நல்லா நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியமா இயல்பா இருந்தோம் அப்படின்னா தூக்கம் அப்படின்றது இயல்பா இருக்கு எப்பயும் போல. அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையில இருக்கும், ஒரு கவலையில இருக்கும், இல்ல வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு இதுல இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ஒரு தூக்கமின்மை அப்படின்றத உருவாக்கிடும். அதோட சேர்ந்து உணவு பழக்க வழக்கம், நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தேவையில்லாத கிரேவிங் வர்றது, அந்த மாதிரி இப்ப நம்ம சோசியலா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பழக்கப்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா. ஆஹ் கண்டதை சாப்பிடுறது, இஷ்டப்பட்டதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, இந்த மாதிரி உணவு தூக்கத்துல
அந்த பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் வர்றது ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான அடையாளம் மனநலத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்கு. அதோட கவலை, பயம், ஏமாற்றம். எப்பயுமே ஒரு கவலையா, ஒரு டல்லா, சோகமா இருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் பதட்டமா பயந்துக்கிறது. ஒரு சின்ன இது எது நடந்தா கூட, ஷோ இது நடந்துட்டா என்ன பண்றது? இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும் ஒரு கற்பனையான ஒரு கவலையில. அதாவது வேதாத்திரத்துல சொல்லுவாங்க ஸ்கை யோகால. கவலை அப்படின்னா வந்து கற்பனையான ஒரு வலை தான் அந்த கவலை. ஆக்சுவலா அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்தே இருக்காது. ஆனா இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நம்ம கற்பனையா ஒரு வலை பின்னி அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறது தான் அந்த கவலை அப்படின்றது. பெரும்பாலும் அந்த கவலை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கா இருக்கும். நடந்ததை வந்து நம்ம நினைச்சு கவலைப்படுறது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அதுல இருந்து எப்படி அவன் வெளிவர்றது, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு தான் நம்ம அந்த இடத்துல நினைக்கணுமே தவிர, ஆனா நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதையே நினைச்சு அதுலயே டிராவல் பண்ணி நம்ம அடுத்தடுத்த நிமிஷங்களையும் இழந்துடுறோம். இதுதான் அந்த கவலையோட பிரச்சனை. இது கூட நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வரும். ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம் இப்ப அப்படின்னா, நம்ம வந்து ஃபியூச்சருக்கு சேமிக்கணும், ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கணும், நாளைக்கு நாளைக்குன்னு ஓடிட்டு நாளைய பத்தின கவலைகள் அதிகமா தேடிக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம வாழ மறந்துடுறது. இன்னைக்கு இந்த இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ண மறந்துடுறது. இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம கவலைகளை நிறைய எடுத்துக்கிறது. அதோட முக்கியமா பயம். முக்கியமா இந்த ஆஃப்டர் கொரோனா அப்படின்றது இந்த கண்டாமினேஷன், ஏதாவது தொற்று வந்துருமோ, ஏதாவது வந்துருமோ, வீட்ல யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோ, இந்த மாதிரி எப்பயுமே ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு தாட்லயே இருக்கிறது. நெகட்டிவா ஒரு மாதிரி பயந்துட்டு எப்பயுமே பதட்டம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் வந்து மனநலத்துக்கு மனநலம் வந்து பாதிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் இதெல்லாம். ஏமாற்றம். ஏதாவது பெரிய அளவுல ஒரு ஒரு பிசினஸோ இல்ல வந்து ஒரு உறவுலையோ ஒரு நட்போ இல்ல ரிலேஷன்ஷிப்போ இதுலயே வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிறப்போ நமக்கு மனநலம்ன்றது பெரிய அளவுல பாதிக்கப்படுது. அப்புறம் எப்பயுமே தனிமையே விரும்புவது, அடிக்கடி சோகமா இருக்கிறது. ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஒரு ஜஸ்ட் இப்ப 12th முடிச்ச ஒரு சின்ன பையன், அவங்களுக்கு வந்து வீட்ல வந்து ப்ராப்ளம். வீட்ல வந்து பல விஷயங்கள்ல அப்பா அம்மா அந்த மாதிரி வந்து பெரிய அளவுல ஒரு ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அந்த பையன் சொல்ற ஒரு முக்கியமான சிம்டம் கரண்ட்லி எக்ஸாக்டா அப்படின்னா, எனக்கு வந்து யார்கிட்டயுமே பேசாம அப்படியே போய் அமைதியா இருக்கணும்னு தோணுது. இதுதான் ஒரே ஒரு சிம்டம் அந்த பேஷண்ட் சொன்னது. அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஓவர்லோட் ஆயிருக்கு. எனக்கு வந்து யாருக்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ண வேண்டாம். நம்ம ஏதாவது சொன்னா தப்பாயிடுமோ, பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியா போய் யார்கிட்டயும் பேசாம அமைதியாவே அப்படியே சும்மா உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு இருக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம். மனம் நலம் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. இவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, மன உளைச்சல், மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முக்கியமான சிம்டம்ஸ் இதெல்லாம். அதோட அடிக்கடி சோகமா இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது புலம்பிக்கிட்டு, ஏதாவது நெகட்டிவா பேசிக்கிட்டு, ரொம்ப டல்லா, சோகமா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சிம்டம். அப்புறம் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது. ஒண்ணு ரொம்ப அமைதியா யார்கிட்டயும் பேசாம அப்படியே தனிமையில போய் அமைதியா இருக்கிறது. இன்னொன்னு எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது. எதுக்கெடுத்தாலும் மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசுறது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான மனநல பாதிப்புல இருக்கிற சிம்டம்ஸ். அப்புறம் மரண எண்ணங்கள், சூசைடல் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆஹ் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, சில பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்த கத்திய பார்த்தாலே எடுத்து கட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல வந்து ஹேங்கிங் மாதிரி, இல்ல வந்து ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு எடுத்துக்கலாம், நம்ம எதுக்கு இருந்துகிட்டு, அந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ், மரண எண்ணங்கள் வருது. எப்பயுமே நெகட்டிவிட்டியாவே எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, இல்ல கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ, இந்த மாதிரி நெகட்டிவா சூசைடல் தாட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து, இந்த சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இம்மீடியட்டா கவுன்சிலிங், இம்மீடியட்டான மெடிகேஷன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டம் அப்படின்னு அர்த்தம் மனநல பாதிப்புல. சோ இதுதான் வந்து முக்கியமான அடையாளம். இந்த மாதிரி
இம்மீடியட் அட்டென்ஷன் கொடுக்கணும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, WHO வந்து வேர்ல்டு ஹெல்த் டே வந்து கொண்டாடுறாங்க இயர்லி அக்டோபர் 10. இப்போ நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது அக்டோபர் 10க்கு வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. ஸோ இதுதான் வந்து திருவள்ளுவர் அப்பவே என்ன சொல்லியிருக்காருன்னா, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற அப்படின்றது. நமக்கு மனசுதான் எல்லாமே, மனசுதான் எல்லாத்துக்கும் முக்கியமான மூல காரணம். அது எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கையும் தூய்மையா இருக்கும். அது எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியோட நிறைஞ்சிருக்கோ நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான் இருக்கும். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம உள்ளுக்குள்ள என்ன விதை போடுறோமோ அந்த விருட்சம் தான், அந்த மரம் தான் வந்து உருவாகும், அதுதான் வளரும். எந்த விதை போடுறோமோ அதுதான் நம்ம அறுவடையும் செய்வோம். இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றது. இதுதான் திருவள்ளுவர் இந்த குறளை சொல்லியிருக்காரு. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற அப்படின்னு. நம்ம நல்லது நினைச்சா, பாசிட்டிவ் நினைச்சா நமக்கு நடக்கிறது நல்லதாவே இருக்கும், பாசிட்டிவிட்டியாவே இருக்கும். நம்ம 4 பேருக்கும் வந்து நல்லது சொல்லலாம். இதுதான் இந்த குறளுக்கான அர்த்தம். எல்லாமே நம்மளுடைய எண்ணம் தான். இதுல முக்கியமா வந்து இந்த இந்த மென்டல் ஹெல்த் டே, வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படின்றது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அறிகுறிகள், இதுல நம்ம நமக்கு வந்து கூட பழகுறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், பேசுறவங்க, இவங்க கிட்ட பேசுறப்ப நமக்கு தெரியும் இவங்க ஏதோ சம் டிஸ்டர்பா இருக்காங்க போலயே. நம்ம இப்ப சொன்ன இந்த விஷயங்கள்ல ஏதாவது அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இமீடியட்டா அட்டென்ஷன் கொடுக்கணும். அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மருந்தோ ஏதோ பிரிஸ்கிரைப் பண்ண அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னா இம்மீடியட்டா அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு டாக்டர் தான் செய்யணும்ன்ற இது கிடையாது. ஜஸ்ட் அவங்க கிட்ட உட்காந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டலும் இல்லாம என்னன்னு சொல்லுங்க, என்ன அவங்களுக்கு பாதிக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவங்க மனசுல இருக்கிறத வென்டிலேட் பண்ண வைக்கணும். அதாவது மனசுல இருக்கிறத வெளியில கொட்ட வைக்கணும். அப்படி செஞ்சுட்டாலே ஃபர்ஸ்ட் 80% அது ஆரம்ப கட்டத்துல இருக்கிறப்போ அவங்க வந்து அதுல இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவாங்க, ரிலீவ் ஆயிடுவாங்க. இது வந்து பல இடங்கள்ல வந்து இது வந்து நடக்காம போறதுனாலதான் அடுத்து அடுத்து இவங்க அதை தேக்கி வச்சு வெளியில யாருக்கிட்டே சொல்லாம தன்னை உள்ளுக்குள்ள வச்சு அதையே பத்தி யோசிச்சு நோய் உண்டாகிறது. சொன்னோம் இல்லையா, சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அப்படின்றது அது இதன் மூலியமா தான் உருவாகுது. சோ அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டோ அப்படின்னா கூப்பிட்டு உட்கார வச்சு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டாம், அவங்க பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷனும் சொல்ல வேண்டாம், எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு தீர்ப்போ எதுவுமே ஆக்சுவலா சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல 2 பேருக்கு பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் அங்கிருந்து அவங்க கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம தவறா ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு முடிவு சொல்லிடக்கூடாது. நீங்க பிரிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி தவறான ஒரு இது வந்து இன்னைக்கு சொல்லிடவே கூடாது. அவங்க இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ல அப்படி சொல்லலாம், நாளைக்கு வந்து அவங்க இயல்பு வாழ்க்கையில அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எந்த ஒரு தீர்ப்போ எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் நம்ம அவங்க லிசன் மட்டும் பண்ணா போதும். அவங்க சொல்ற எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஓகே பாத்துக்கலாம், நாளைக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடணும், அவ்வளவுதான். அந்த இடத்துல போய் அவங்களுக்கு நம்ம தீர்ப்போ ஜட்ஜ்மெண்ட்லோ எதுவும் செய்யவே கூடாது. நம்மளோட வேலை என்னன்னா அவங்கள வென்டிலேட் பண்ண வைக்கணும், உள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து சொல்ல வைக்கணும். அது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அப்படி செஞ்சாலே வந்து 80% மேல அவங்க வந்து ரிலீவ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமும் தொடருச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் தேவைப்படலாம். கவுன்சிலிங்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கவுன்சிலிங்ல ரெக்கவர் ஆயிடுவாங்க. அதையும் மீறி ஒரு சிலருக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, சூசைடல் தாட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மெடிகேஷன் தேவைப்படும். இந்த மாதிரியான நோய்களுக்கு, மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் நோய்களுக்கு ஹோமியோபதியில ஒண்டர்ஃபுல்லான மெடிசின்ஸ் இருக்கு. அவங்களோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு கம்ப்ளீட்டா நம்ம வந்து அந்த பேஷண்ட்டை அதுல இருந்து ரெக்கவர் பண்ண முடியும். இதுக்கு ஹோமியோபதி ஒண்டர்ஃபுல்லான மெடிசின்ஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி விஷயம். ஸோ சீக்கிங் ஹெல்ப் ஃபார் மென்டல் ஹெல்த் இஸ்
நாட் அ வீக்னஸ். இட் இஸ் அ பவர்ஃபுல் ஆக்ட் ஆஃப் கரேஜ். அதாவது இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மென்டல் ஹெல்த் பத்தி அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்ப பேஷண்ட் வந்து ஒருத்தவங்க வந்து நான் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், டிஸ்டர்ப்டா இருக்கேன், எனக்கு ரொம்ப நெகட்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு பேஷண்டே தன்னுடைய குறைய கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்யூஷன் தேடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா தப்பா, ஐயோ நம்ம வந்து இப்படி நினைக்கிறோம், நமக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு வெளியில சொன்னா நம்மள வந்து மனநல நோயாளின்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை அப்படியே சொல்லாம ரிசர்வ்டா வச்சு இன்னும் நோய் அதிகமா ஆகிறத விட, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி இதா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு டாக்டர் கிட்ட போய் அவங்க கேட்கறாங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும், ஒரு பெரிய தன்னம்பிக்கையே வேணும். அந்த விஷயம் அது வந்து ரொம்ப ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். அதாவது தன்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிற அந்த மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு. அதனால இந்த சீக்கிங் ஃபார் மென்டல் ஹெல்த் அப்படின்றது ஒரு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வாட் யூ டெல் யுவர் செல்ஃப் இன் யுவர் மைண்ட் பிகம்ஸ் யுவர் ரியாலிட்டி. நம்ம மனசுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நம்மளுடைய ரியாலிட்டி, அதுதான் நம்மளுடைய லைஃப். நம்ம வந்து உள்ளுக்குள்ள என்ன சொல்லிட்டே இருக்கிறோமோ, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு நல்ல மனிதன் ஆகணும், 4 பேருக்கு உதவணும் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ள ஒரு கனல், ஒரு சின்ன ஒரு நெருப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், அது உள்ளுக்குள்ள எப்பவுமே நமக்கு தோணிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படின்றது இதனுடைய பிரதிபலிப்பா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான திங்கிங் இதே மாதிரி இருக்கிறப்போ அந்த மனிதனும் வந்து பாசிட்டிவா தான் வெளில இருப்பான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி many people suffer in silence due to stigma, lack of awareness, poor access to treatment. ஸோ இந்த இந்த மாதிரி இப்ப நிறைய பேஷண்ட் வந்து இந்த பதற்றத்தோடயே இருப்பாங்க, நெகட்டிவ் தாட்ஸோட இருப்பாங்க. இப்ப பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா நம்ம கேஸ் செட்டிங்ல ஹிஸ்டரிஸ் எடுக்கிறப்போ இந்த தொந்தரவுலாம் உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னா, எனக்கு 4 நாள் இல்ல, எனக்குலாம் மாசக்கணக்கா வருஷ கணக்கு மேலேயே எனக்கு அப்பையில இருந்தே எனக்கு இப்படிதான் தோணும், கனவுகள்லாம் கூட எனக்கு நெகட்டிவா தான் வரும், சூசைடல் தாட்ஸ் தான் எப்பயுமே இருக்கும் எனக்கு அப்படின்லாம் சொல்றதுக்கு வந்து மெயினா அதுக்காக தான் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றது. இந்த மென்டல் ஹெல்த் டே ஒவ்வொரு வருஷமும் இந்த அக்டோபர் 10க்கு வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படின்றதெல்லாம் வந்து கொண்டு வரது எல்லாம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் இருக்கு, இதுலயே வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டு அதுலயே வாழ வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம். சோ அதனால நம்ம வந்து அது முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இந்த மாதிரி நமக்கு பெரிய இடங்கள், பெரிய பெரிய மக்கள், எல்லாருக்கும் ஃபெமிலியரான மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்ல அவங்களுடைய எஸ்பெஷலி பர்டிகுலரா சொல்லணும்னா அவங்க வீட்ல இருக்கிற அம்மாக்கள், வீட்ல இருக்கிற லேடிஸ், இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், ஏகப்பட்ட நோய்கள் இருக்கும். அவங்க கிட்ட இல்லாத பணமோ அவங்க கிட்ட இல்லாத வசதியோ எதுவுமே இருக்காது. நினைச்சா என்ன வேணா செய்யலாம், என்ன ட்ரீட்மெண்ட் வேணா எடுத்துக்கலாம், எங்க வேணா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அவங்க எல்லாரும் தான் அதிகமான நோயில கஷ்டப்பட்டுறோம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு டிசீஸ் அப்படின்றது, இதுதான் ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா இது வந்து அவங்களுக்கே தெரியாது. நம்ம வந்து வீட்டுல வந்து நடக்கிற அந்த விஷயத்துல அவங்க கவலைப்பட்டு அதிலே இருக்கிறதுக்கு, அதுலயே அவங்க வந்து அதாவது சோஷியல் ஸ்டிக்மா, அதாவது இப்ப இதை நம்ம வந்து வெளியே சொன்னா நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, நம்ம பேர் கெட்டுருமோ, நம்ம இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச அந்த பேர் புகழ் எல்லாம் வந்து அந்த பதவி இதெல்லாம் வந்து பறி போயிடுமோ, இந்த மாதிரியான பயம், கவலை, இதனால எல்லாம் வந்து அவங்க வந்து எதுவும் வந்து வெளியில காட்டிக்காம, வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சு சஃபர் ஆகுது. இதெல்லாம் தான் மனநோய் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அதனால இந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் உடைக்கணும். மென்டல் ஹெல்த், மனநலம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதனாலதான் நம்ம இதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தோம், இதா இருந்தாலே நம்ம வந்து கூட இருக்கிறவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம அதை சொல்லி நம்ம இதை வென்டிலேட் பண்ணிட்டோம்னாலே ஃபர்ஸ்ட் லைன் அதுலயே நம்ம வந்து கிளியர் ஆயிடுவோம். அதே மாரி இருக்கு அப்படின்னா நம்ம மருத்துவரை கண்டிப்பா அணுகணும். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்,
அதுக்கப்புறம் தேவைப்பட்டா மெடிகேஷன். இது எடுக்கிறப்போ நம்ம வந்து நோய் வரத்துக்கு முன்னாடியே நம்மளை காப்பாத்திக்கணும். எப்பயுமே வருமுன் காப்பதே மேல். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்றது தான். ஸோ there is no health without mental health. மனநலம் இல்லாம உடல் நலம் கிடையாது. நம்ம உடல் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருந்து எந்த அளவுக்கு நல்லா இருந்தாலும் மனநலம் சரியில்லை, இந்த அறிகுறிகள் ஏதாவது இருக்குன்னா அது வந்து பிரயோஜனமே கிடையாது. பிராக்டிஸ் செல்ஃப் கேர். நம்ம எப்பயுமே நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. யுவர் ஹாப்பினஸ் இஸ் எசென்ஷியல். யுவர் செல்ஃப் கேர் இஸ் நெசசிட்டி. நம்மளோட மனநலம் தான் நமக்கு முதல் முக்கியம். அதோட நம்மளுடைய சந்தோஷம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நம்மளுடைய செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் அதாவது நம்மளோட சந்தோஷம், நம்மளோட செல்ஃப் கேர், மென்டல் ஹெல்த் இதெல்லாம் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து என்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கோ இல்லை என்னால எப்போ உடனே முடியுதோ உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறது. அதுவே பல இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையினால, இல்ல ஏதோ ஒரு நபர்னால, அது வந்து ஃபேமிலியோ ரிலேஷனோ இதாகும். ஒருத்தரால வந்து அது தடுக்கப்படுறப்போ, மறுக்கப்படுறப்போ, இது வந்து போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது வர்றப்போ, அந்த இடத்துல வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகுது. அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு மனநலம் அதுல ஒரு கவலை அப்படின்னு ஆரம்பிக்குது. இது வந்து இப்படி சின்ன சின்னதா ஆரம்பிக்கிறது தான். இது வந்து வெளியில பெரிய பிரச்சனை அப்படின்னு கிடையாது. வீட்டுக்குள்ளேயே கூட ஆரம்பிக்கிற இந்த சின்ன சின்ன இது உறவுகள்ல ஆரம்பிக்கிற பிரச்சனைகள், இது போக 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 அவங்களுடைய மன நலத்தை பெரிய அளவுல பாதிக்கிறது. இதுதான் வந்து நாளடைவுல மனநல நோயாளிய உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்படி ஆரம்பிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் கடைசியில பெரிய அளவுல போய் முடிகிறது. இதுதான் அந்த செல்ஃப் கேர், அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது. இப்ப மென்டல் ஹெல்த் அதை வந்து நம்ம காப்பாத்துறதுன்றது. இப்ப நான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை இருக்கு அப்படின்னா அதை வந்து செஞ்சு முடிக்கிறது, அதுதான் வந்து இந்த செல்ஃப் கேர் அப்படின்றது. அதுதான் அந்த சந்தோஷம்ன்றது. இப்ப எனக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது அது ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான். அதாவது நம்மளுடைய மனசுக்கு, நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும். அதுக்கு நம்ம எதிரா முரணா செயல்படுறப்பதான் நமக்கு இந்த நோய்கள் உருவாகிறது, மன அழுத்தம் உருவாகுது. இதெல்லாம் ஒண்ணா இது பண்ணுது. சோ பி கைண்ட்.